இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சூப்பராக ஒரு சம்சா பார்க்கலாம் வாங்க. ஆனியன் சம்சா. அதுக்கு நம்ம ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீளமாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். மேலே தடவுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் தோசைக்கல் காயிட்டுன்னு அதை நல்லா போட்டு 2 பக்கம் லைட்டாக திருப்பி எடுத்துக்கலாம். இது போல் திருப்பி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மடிச்சுக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு தடவிட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சு எடுத்தால் இந்த மாதிரி வரும். நம்ம இது உள்ள மசாலா வச்சுக்கலாம். அழகாக மடிச்சிட்டு மேலே இது மாதிரி வந்துடும். எண்ணெய் காயிட்டுன்னு போட்டு எடுத்தோம்னா சூப்பரான